கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு ஆன் ஆகுது. இந்த ஜீரோவை பார்க்க எவ்வளோ நாளாச்சு. ஹலோங்க, திரும்ப பார்ப்போம்னு நினச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, ஓரளவு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு இதை ரெடி பண்ண வேண்டியதாக இருக்குது. இதுக்கு ஒரு சர்வீஸ் சென்டர் தேடி அதில் போய் கண்டுபிடிச்சி அதுக்கான வீடியோ தாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணுற ஸ்டார்ட்டே ஆகலை. என்னடா அப்படின்னு நினச்சிட்டு சரி கூகுளில் பார்த்துட்டு சர்வீஸ் சென்டர் நம்பர் எடுத்து சர்வீஸ் சென்டர் போனால் அவன் சுற்றி பார்த்துட்டு ஸ்கூட்டர் சார்ஜ் போட்டு பார்த்துட்டு பேட்டரி தான் கம்ப்ளைண்ட், ஆனால் இங்கே சரி பண்ண முடியாதுன்னு சொன்னான். சரி வேறு கடைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நான் பேட்டரி தான் கம்ப்ளைண்ட்னு சொன்னால் அவன் பேட்டரியை மாற்றுறான். பேட்டரியை மாற்றான், ஒன்றுமே ஆகலை. பேட்டரி ஒர்க்கே ஆகலை. வண்டியே 500 தான், அவங்க 300 கேட்குறாங்க. அது வண்டி அவங்ககிட்டே கொடுத்து வந்துடலாம் மாட்டுக்கு. நாள் வண்டி நான் எடுக்கவே இல்லை. நாள் வந்து அவன் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டான். பேட்டரி தான் கம்ப்ளைண்ட்னு சொல்லி சரி பண்ணுறான்னா பண்ணவே இல்லை. நாள் அவங்ககிட்ட போயிட்டு என்னோட ஐடி எமிரேட்ஸ் ஐடி கொடுத்துட்டு அவன்கிட்ட வேற ஒரு ஸ்கூட்டர் வாங்கிட்டு வரேன். அது வாங்கிட்டு வந்தால் அது ஃபுல்லாக ஷேக்கு, வைப்ரேட்னா வைப்ரேட்டு. அதுதான் 1ஆம் நம்பர் வண்டி. அதுக்கு மேலே இருந்தது. ஒரு வழியாக என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டான். இது 2 தான் ப்ராப்ளம். அப்போ அதே பேட்டரியை போட்டுரு பாய் அப்படின்ட்டேன் நானும். என் வண்டியை ரெடி பண்ணவன் ஒரு பாகிஸ்தானி தாங்க. நல்ல பையங்க, சின்ன வயசு தான், ஆனால் சூப்பரான பையன். அவன் கடைசியாக முடிச்சுட்டு வேலைலாம் முடிச்சுட்டு ஸ்கூட்டர் என் கையில் கொடுக்குறப்போ ஒன்று சொன்னாங்க, பரவாயில்ல ப்ரோ, இனிமேல் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் திருப்பி என்கிட்டே கொண்டு வாங்க, நான் ரெடி பண்ணி தரேன். இதனால ஏதாவது ப்ராப்ளம்னாலும் நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னான். அவ்வளோதான். அப்படியே எனக்கு அப்படியே ஜாலி ஆயிடுச்சு. நல்ல பையன், நல்ல ஒர்க் தெரிஞ்சேன். இந்த வீடியோவை இதோட என் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.